நல்ல மாவட்டம் இது. ஒரு அருமையான சேலம் மாவட்டம்ன்றது மிக மிக அருமையான ஒரு மாவட்டம். அதுவும் 3 ஸ்பெஷல் நதி, சிறப்பு நதி. சரபங்கா, அப்புறம் திருமணிமுத்தாறு ஆறு, வசிஷ்ட நதி, 3 நதிகள் இங்க ஓடுது. அதுவும் சேலத்துல எங்க ஏற்காடு மலை அடிவாரத்துல சரபங்கா தொடங்குது. அப்படியே அந்த மழை தண்ணி, அந்த மலையில இருந்து இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த நதியில வருது. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது அப்படியே பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்குமா. அந்த தண்ணி எட்டி பார்த்தா நம்ம முகம் அதுல தெரியணும். அப்படி தெரிஞ்சா அது நல்ல தண்ணி இல்லையா? கலங்கலா இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயோ ஏதோ அழுக்கெல்லாம் வருது அப்படின்வோம். அந்த தண்ணியில முகம் பார்க்கலாமா. அப்படிப்பட்ட பளிங்கு போன்ற நீர் அந்த தண்ணியில மலையில இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மூலிகை, அந்த மூலிகையில இருந்து இருக்கக்கூடிய நல்ல தன்மையிலெல்லாம் எடுத்துட்டு அந்த சரபங்கா நதியில கலக்குது. ஆனா கொஞ்ச தூரத்துல வந்தோடனே என்ன ஆயிடுது, சாக்கடையாக மாறி விடுகிறது. ஏனென்றால் நகர கழிவுகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் அந்த சரபங்கால கலந்து விடப்பட்டு நீங்க சேலத்துக்குள்ள வரும்பொழுது அதை பார்க்கவும் முடியாது, அதை குடிக்கவும் முடியாது. அதை நம்ம வேற எதுக்குன்னா பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். அந்த தண்ணி எடுத்து நம்மளால கோவில்ல ஒரு அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. இது ரொம்ப கொடுமை. அதுவும் எப்பேற்பட்ட தண்ணி, அப்படியே மலையில இருந்து வரக்கூடிய அருமையான சேர்வராயன் மலை, அந்த தண்ணி சரபங்கால கலக்குது. ஆனா அது சுத்தமாக இல்லை. இன்னைக்கு சேலத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. நல்ல தண்ணி கிடையாதா? ஆனா ஏன் பக்கத்திலே சரபங்கா ஆறு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அழுக்காயிடுச்சு, சாக்கடையாயிடுச்சு. அதுதான் இந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தல. என்ன பண்ணணும், அங்க சரபங்கா ஆறுல ஒரு நீர்த்தேக்கமோ ஒரு அணையோ இல்ல ஒரு தடுப்பணையோ ஆரம்பத்திலே கட்டிட்டா அந்த தண்ணி மாசுபடாது. அந்த தண்ணியை கொண்டு 2 திட்டம் இருக்கு. ஒன்னு பாசன திட்டம், அந்த பொம்மையாப்பட்டி ஏரியில போய் அந்த நல்ல தண்ணியை போய் நிரப்பிட்டா பாசனம். ஏரி பாசனம்னா என்ன அர்த்தம்? விவசாயம் செய்யலாம். அங்க ஏரி நிரம்பிடுச்சுன்னா நம்ம கிணத்துல தண்ணி இருக்கும், விவசாயம் செய்யலாம். அடுத்தது இதே சரபங்கா தண்ணியை கொண்டு போய் பனமரத்துப்பட்டி ஏரியில நிரப்பிட்டா குடிநீருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். குடிநீர் ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கும் நல்ல தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கும் நல்ல தண்ணி கொடுக்க முடியல, பாசனத்துக்கும் தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. அப்ப எதுக்குதான் இந்த தண்ணி? இப்ப இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆதி காலம் ரொம்ப நாளா சொல்லி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் நடைபயணம் வந்தாருங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த டேனிஷ் பேட்டை அதெல்லாம் போய் பாக்குறாரு. இந்த சரபங்கா நதி தொடங்குற இடத்தெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி நதி இப்படி இருக்குது, இதை நீங்க ஒரு தடுப்பணை கட்டலாமே என்ற கேள்வியை கேட்கிறாங்க. இது எத்தனையோ முறை கேட்டாச்சு இந்த கேள்விய. அன்னைக்கு கேட்கல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதற்காக ஒரு துருப்பை கூட கிள்ளி வைக்கலன்றதுதான் உண்மை. நீங்க அங்க ஒரு தடுப்பணை கட்டிட்டா உங்களுடைய தண்ணி பிரச்சனை தீந்துரும். சரபங்கா நதியில இருந்து கிட்டத்தட்ட 3-4 TMC தண்ணி எங்க போய் கலக்குது? வீணா கடலுக்கு போகுது. யாரா நல்ல தண்ணிய குழாவை நம்ம திறந்து விட்டுட்டா என்ன சொல்லுவோம்? உடனே மூடு சொல்லுவோம்ல. வீட்டுல பாத்ரூம்லயோ இதுல ஒன்னுல குழா இருக்குது, குழாவை திறந்து விட்டா என்ன சொல்லுவோம்? முதல்ல குழாவை மூடு, தண்ணி வீணா போக கூடாது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 3-4 TMC தண்ணிய கடல்ல வீணா கலந்துட்டாங்க. 3-4 TMCனா சாதாரண விஷயம் இல்ல. TMCனா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது ஒரு அடி அட்டைப்பொட்டி பார்த்திருக்கீங்களா? தண்ணி பாட்டில் வைக்கிறாங்களே, ஒரு அடி தண்ணி பாட்டில் இருக்கு, அதை வைக்கக்கூடிய அட்டைப்பொட்டி இருக்குல்ல, அந்த ஒரு அடி அட்டைப்பொட்டி மாதிரி கிட்டத்தட்ட 4 பக்கத்துல 9 0 போட்டுக்குங்க. அவ்வளோ அட்டைப்பொட்டி தண்ணி வீணா போகுது, எல்லாம் கடலுக்கு போகுது. சேலத்துக்கு எவ்வளவு தெரியுமா தேவைப்படுது? 3 TMC 4 TMC கடல்ல போகுதுல, அதுல 1 TMC தண்ணிய சேர்த்து வச்சா போதுமா? ஒரே ஒரு TMC தண்ணியை சேர்த்து வச்சா 15 லட்சம் பேருக்கு நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்கும். 1 லட்சம் ஏக்கர் பாசனம், நல்ல அவ்வளவு பாசனம்னா விவசாயம் செய்யலாம்.